ஐயோ எங்க அண்ணனுக்கு அடிபட்டு ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. சீக்கிரமா கதை திறக்க சொல்லுங்க சார். கதை தரங்க ப்ளீஸ், கதை தரங்க. டாக்டர், டாக்டர் கூப்பிடுங்க. போயிடுங்க, சீக்கிரம் எல்லாரும் தப்பிச்சு போயிடுங்க. இவனை நான் பாத்துக்கிறேன். சாவிந்தா போங்க போங்க. முடியாது. கடவுள் மாதிரி உங்க எல்லாரையும் காப்பாத்த வந்திருக்கேன். பெரியவரே போங்கய்யா. யாரும் போக மாட்டோம். போறதா இல்ல. என்னய்யா என்ன நடக்குதுங்க? உங்க எல்லாரையும் புடிச்சு வச்சிருக்கான்னு காப்பாத்த வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பைத்தியம் எங்களுக்கு இல்லடா, உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவன் காதலியை காப்பாத்துறதுக்காக உயிரை பணைய வச்சு போராடிட்டு இருக்கான். பெரிய பருப்பு மாதிரி வந்து பேசிட்டு இருக்கேன். இப்ப சொல்றேன்டா, இந்த ஆபரேஷன் நல்லபடியா முடிகிற வரைக்கும் எங்க யாராலையும் வெளியில போக முடியாது. அப்படியா? அப்படிதான். சரி, உங்க கண்ணு முன்னாடியே இவனை என்கவுண்டர் பண்றேன். பார்த்துட்டு போங்க. ஆட்டோ டிரைவர் கணேசன் KRS மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவை சிறைப்பிடித்து வைத்திருக்கும் சம்பவத்தில் முக்கிய திருப்பமாக மருத்துவமனை நிர்வாகம் ஆட்டோ டிரைவர் கணேசனின் கோரிக்கையை ஏற்று அவருடைய காதலிக்கு சிகிச்சை அளிக்க ஒப்புக்கொண்டுள்ளது. என்னையாச்சு? டிவியை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிட்டா? இத பாரு, ஒரு ஆட்டோ டிரைவர் அன்னாடம் காட்சி தான் காதலிச்ச பொண்ணை காப்பாத்தணுங்கிறதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலையே ஹைஜாக் பண்ணி தான் நினைச்சதை சாதிச்சிட்டான். பாத்தியா? கொடுத்து வச்சவையா நீ கூட தான். இங்க பாரு, கட்டிக்க போறவனுக்கு மனசு நல்லா இருக்கணும்யா. கோல்டு, உன் மருமகன் கோல்டியா. இதையெல்லாம் புரிஞ்சுக்காம வீட்டை விட்டு விரட்டிட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷனா? டாக்டர், எஸ். பல்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஓ மை காட். ஹார்ட் ஃபங்க்ஷன் வேற ரொம்ப வீக்கா இருக்கு டாக்டர். அவங்க ஃபேமிலிக்கு சொல்லிடுறது பெட்டர். ஓகே. கணேஷ், போனோட கண்டிஷன் சீரியஸ் ஆகிட்டே இருக்கு. ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் கம்மியாயிட்டே வருது. ஏறக்குறைய கோமா ஸ்டேஜ். 10-15 நிமிஷத்தில் ஹார்ட் கிடச்சிட்டா காப்பாற்றிடலாம். இல்லைன்னா சார். ஹலோ டாக்டர் இருக்காங்களா? உங்களுக்கு தான் டாக்டர். எஸ் டாக்டர், நாங்களும் எல்லா ஹாஸ்பிட்டலையும் செக் பண்ணிட்டோம். சேம் பிளட் குரூப் ஹார்ட் கிடைக்கவே இல்லை டாக்டர். என்னாச்சு டாக்டர்? அது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ட்ரை பண்ணாங்களாம், ஆனால் எங்கேயும் ஹார்ட் கிடைக்கலையா. என்ன சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட எங்க வீட்டுல யாரும் இல்லை. உங்க வீடு அழகான குருவி கூடு மாதிரி. அந்த கூட்டுக்குள்ள நானும் வந்து வாழணும்னு ஆசையா இருக்கு. என்ன சொல்ற? ஏன் இதே எடுத்து வைங்க டாக்டர். என்னது? மை காட். என்ன நீ விளையாடுறியா? இல்ல, சீரியஸா தான் சொல்றேன். ஏன் இதே எடுத்து அவளுக்கு வச்சு அவளை காப்பாத்துங்க டாக்டர். God. No. It's highly impossible. அவன் ஏன் காதலி டாக்டர்? அவளுக்கு நான் கொடுக்காம வேற யார் கொடுக்கணும்? I understand.
ஆனால் இதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இந்த பிளட் குரூப் ஒன்றா இருக்கணும். அப்படியே ஒன்றா இருந்தாலும் இந்த டிஷ்யூஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டாக மேட்ச் ஆகணும். இல்லை என்ன பண்ற? டெஸ்ட் பண்ணுங்க டாக்டர். நர்ஸ் டாக்டர். சீக்கிரமா, ஐ வாண்ட் தி ரிசல்ட் இமிடியட்லி. ஓகே டாக்டர். என்ன யானி? டாக்டர் சேம் பிளட் குரூப் டாக்டர். ஆச்சரியமா இருக்கு. பாத்தீங்களா டாக்டர், அந்த கடவுளே எழுதி வச்சிருக்கா ஏதேன் புவனாவுக்கு தான். உடனே ஆபரேஷன் ஆரம்பிக்க டாக்டர். நோ, நீ சொன்னாலும் நான் அதை பண்ண முடியாதுப்பா. உயிரோடு இருக்க ஒருத்தருடைய இதயத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு வைக்க முடியாது. அது சட்டப்படி தப்பு, மர்டருக்கு சமானம். நானே தற்கொலை பண்ணிக்கிட்டா? இல்லை கணேஷா, செத்துருவேன். என் புவனா பொழைச்சுக்குவேன் சார். நீ செத்து அவ பொழிச்சு என்னப்பா பிரயோஜனம்? அவ பொழைச்ச என் ஃபேமிலியே சந்தோஷப்படும். அது மட்டும் இல்லம்மா, அவ என்னை நம்பி வந்தவ. அவளை காப்பாற்ற வேண்டியது ஏன் கடமை. அவசரப்படாத, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நீங்க தானே சொன்னீங்க உடனே பண்ணல உயிர் காப்பாத்துன்னு. டாக்டர் ப்ளீஸ், நான் சாவுக்கு முன்னாடி ப்ராமிஸ் பண்ணுங்க ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். யோசனை பண்ண, உயிர் போனா வராது. ஆமா சார், அவ உயிர் போனா திரும்பி வராது. தூக்கு தண்டனை கைதியோட கடைசி ஆசை என்னன்னு கேட்டு நிறைவேற்றி வைப்பாங்களா? அது மாதிரி கேட்குறேன். என் ஆசையை நிறைவேற்றுங்க சார். சாரி, ஐ எம் வெரி சாரி. நீ என்னதான் சொன்னாலும் ஆஸ் எ டாக்டர் என்னால முடியாது. கணேஷ், நோ நோ நோ, ப்ளீஸ் லிசன் டு மீ. நோ, நான் சொல்றது கேளு. ப்ராமிஸ் பண்ணுங்க டாக்டர். ஓகே, பண்றேன், நான் பண்றேன். நர்ஸ். சார் 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 இருங்க, என்ன வேணும் சார்? என்ன தெரியல, நான் ரங்கசாமி நாயுடு, போனோடைய அப்பா. தெரியாது சார். இப்போ நீங்க உள்ள போனீங்கன்னு வெச்சுங்க, உள்ள இருக்கவங்களுக்கு ஆபத்து. வாங்க வாங்க சார் சார் நான் வாங்க சார் ப்ளீஸ். தயவு செஞ்சு என்ன விடுங்க, நான் என் பொண்ணை பார்க்கணும் சார். யோ, அன்னைக்கு செத்து போயிட்டா கருமாதி வினிட்டும் சொன்ன, இன்னைக்கு எந்த முகத்தை வச்சுட்டு பார்க்க வந்த? யோ, நீங்க தெரியாம சொல்லிட்டியா? வேணும்னா ஒரு செருப்பால என்ன அடி. உன்னை செருப்பால் அடிச்சா என் செருப்புக்கு தான் பாவம். போய் தொலையா. டாக்டர் கொஞ்சம் பேசணும். புவி, புவி, உன் கணேசன் வந்திருக்கேன். இந்த உலகத்தில் என்னை விட கொடுத்து வச்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா காதலிக்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க உனக்காக இதயத்தை கொடுக்குறேன்னு. உண்மையிலே எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஒன்னா வாழணும், இல்லை ஒன்னா சாகணும். இதுதான் காதலுக்கு வேதம். அது நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது. என் இதயம் உனக்குள்ள துடிக்கிற வரைக்கும் நீ உயிரோடு இருப்ப. என் இதய துடிப்பு என்னைக்கு நிற்குதோ அந்த நிமிஷம் மரணம் கூட நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே நேரம் தான்.
இதை விட நமக்கு என்ன வேணும்? புவி, நீ கண்ணை திறந்து பார்க்கும்போது நான் எதிர இருக்க மாட்டேன். ஆனா இங்க இருப்பேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன் புவி. எங்க அம்மா அப்பா ரொம்ப பாவம். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீதான் அவங்கள நல்லபடியா பார்த்துக்கணும். என் தம்பியை நல்லபடியா படிக்கவே. இனிமே அவங்களுக்கு எல்லாமே நீதான். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் புவி. நீயும் அழக்கூடாது. உன் கண்ணில் இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தா கூட நான் செத்து போயிட்டுதான் அர்த்தம். ஹலோ ஹலோ, கணேசன் பேசுறேன். தம்பி சொல்லுப்பா. அம்மா இருக்காங்களா? உங்க அம்மா இல்ல உங்க அப்பா இருக்காரு. வீரசாமி, உங்க பையன் பேச சீக்கிரம் வா. இருப்பா, இத வந்துட்டாரு. இந்தா பேசுங்க. கணேசா, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா இல்ல? அம்மா கோயிலுக்கு போயிருக்குப்பா. என்ன? அம்மா கிட்ட சொல்லுங்கப்பா, அவங்க வேண்டிக்கிட்டது கடிச்சிடுச்சுன்னு. என்னப்பா சொல்ற? புவனாவுக்கு இதயம் கடிச்சிருச்சுப்பா. எங்கேயுமே கிடைக்கலன்னு பேசிக்கிறாங்களாப்பா? இல்லப்பா, கடிச்சிருச்சு. இப்போ ஆபரேஷன் கூட நடக்க போகுது. எப்படி? யாரு கொடுத்தா? நீங்க தான் சொல்லுவீங்களாப்பா? நம்ம ஏழைகள் அவனா இருக்கலாம்டா. ஆனா நம்மளே நம்பி யாரா வந்துட்டாங்கன்னா அவங்க உசுறு கொடுத்தாவது காப்பாத்தணும்டா. கணேசா, கணேசா. முருகா, எங்கடா அவங்க அப்பா? அங்க இருக்காருமா. ஏங்க, இந்தாங்க விபூதி. இந்த உன் பிள்ளை கிட்ட பேசு. கணேசனா? ஐயா கணேசா, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியா? போனா எப்படி இருக்கா? இப்பதான் நான் கோயிலுக்கு போயிட்டு என் குறையெல்லாம் சொல்லி அழுதுட்டு வந்துட்டேன்ப்பா. இனிமே நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா. என்னையா நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீ பேசாம இருக்கிற? அம்மா கிட்ட பேச மாட்டியா? ஒன்னும் கேட்க மாட்டேங்குதுங்க. பரவாயில்ல, நீ கோயிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு வந்தல்ல? ஆமா. உன் பொண்ணுக்கு ஹார்ட் கிடைச்சிருச்சான். ஐயோ முருகா, ஆபரேஷன்ல நடக்க போதா? அதான் கணேசன் சொல்றான். யாருங்க அந்த புண்ணியமா? அவன் காலில் விழுந்து கும்பிடணுங்க. கும்பிடு, கும்பிடு, கும்பிடு. உன் புள்ள காலில் விழுந்து கும்பிடு.
எல்லாரும் மன்னிச்சிடுங்க. அங்கிள், நீங்களும் உயிரோடு இருக்கணும், அந்த ஆண்டியும் சுகமாகணும். அதுக்கு என்ன பண்ணணும் அங்கிள்? ஏய், இவ்வளவு நேரம் வெத்து துப்பாக்கி வச்சாங்களெல்லாம் மிரட்டிட்டு இருந்தேன். ஆமாம் சார், ஆத்திரத்தில் என்னையும் மறந்து ஏதாவது தப்பு நடந்துடக்கூடாதுல்ல. பிறந்தேன், ஒரு முறை பிறந்தேன், உனக்கென உயிரையும் நான் கொடுப்பேன். மனதினில் உன்னை சுமப்பதினாலே மரணத்தை தாண்டி வாழ்ந்திருப்பேன். என் கண்ணில் உனை வைத்தே காட்சிகளை பார்ப்பேன். ஒரு நிமிடம் உனை மறக்க முயன்றதிலே என் இதயமடி, நீயே என் ஜீவனடி. ஒரு முறை பிறந்தேன். அம்மா, என் ஹார்ட்டை அந்த